மலைப்பகுதியை ஒட்டி இருக்கிற ஒரு அழகான கிராமத்துல ராமுன்னு ஒரு விறகு வெட்டி வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே அவருடைய நண்பரான சோமுவும் இருந்தாரு. ராமுவை போலவே இவரும் விறகு வெட்டுற தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே காலையில நேரமா எழுந்திருச்சு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போயிடுவாங்க. மாலை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. காட்டுல இருக்கிற காஞ்ச மரங்களை எல்லாம் தேடி வெட்டி விறகுகளாக்கி அங்கிருந்து எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருக்கிற ஊர்கள்ல வித்து அதுல வர்ற காசுல அடுத்த நாள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. ரொம்பவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த ரெண்டு குடும்பமும் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஒரு நாள் ராமுவும் சோமுவும் காட்டுல விறகு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க முன்னாடி பிரம்மதேவர் தோன்றினாரு. பிரம்மா ரெண்டு பேரையும் பார்த்து, மகனே, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. அதுல கிடைக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு ரொம்பவும் மகிழ்ச்சியா குடும்பம் நடத்துறீங்க. அதை பாக்குற எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய கடின உழைப்புக்கு நான் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ராமுவும் சோமுவும் அதை கேட்டு மகிழ்ச்சியில என்ன பேசுறதுன்னே தெரியாம நின்னுகிட்டு இருந்தாங்க. உடனே பிரம்மதேவர், உங்க ரெண்டு பேருக்கும் நான் கொஞ்சம் பொற்காசுகள் கொடுக்க போறேன். அதை வச்சு உங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பொற்காசுகள் நிரம்பிய பணப்பைய கொடுத்தாரு. ரெண்டு பேரும் அத ரொம்ப மகிழ்ச்சியா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராமு அந்த பணத்தை வச்சு சொந்தமா ஒரு வீடும் ஒரு பசுவும் வாங்கினாரு. அதோட கொஞ்சம் விவசாய நிலமும் வாங்கி அதுல காய்கறிகள் பயிரிட்டாரு. அதுல வர்ற காய்கறிகளை பக்கத்து ஊருக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டு வருவாரு. அவங்க மனைவி வீட்டுக்கு முன்னாடியே சின்னதா ஒரு காய்கறி கடையும் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்கள்லயே ராமுவோடைய குடும்பம் ஓரளவுக்கு வசதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா சோமு அந்த பணத்தை அப்படியே பத்திரமா வச்சுட்டு எப்பவும் போல விறகு வெட்டுற வேலையவே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். ராமுவும் அவருடைய மனைவியும் சோமுவை நினைச்சு அடிக்கடி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா ஒரு முறை சோமுவை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ராமு சோமு வீட்டுக்கு போனாரு. எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லியும் சோமு கேக்குறதாவே இல்ல. ராமு வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. ஒரு நாள் காலையில விறகு வெட்டிக்கிட்டு இருந்த சோமு முன்னாடி மறுபடியும் பிரம்மதேவர் தோன்றினாரு. மகனே, நான் கொடுத்த பொற்காசுகள் உனக்கு பத்தலையா? முன்ன விட இன்னும் அதிகமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சோமு, பிரம்மதேவரே, நீங்க கொடுத்த பையில இன்னும் கொஞ்சம் பொற்காசுகள் போடுற அளவுக்கு இடம் இருக்கு. அதனாலதான் அந்த பைய நிரப்புறதுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பிரம்மதேவர், மகனே, சேமிப்புங்கிறது நல்ல பழக்கம்தான். ஆனா சிக்கனமா இருந்து சேமிக்கணுமே தவிர கஞ்சத்தனமா இருந்து சேமிக்க கூடாது. உன்னுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் கொடுத்த அந்த பொற்காசுகள் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்த உன்னோட மனசை மாத்தி அதிகமா கஷ்டப்பட வச்சிருச்சு. மனிதர்களுக்கு பணத்து மேல இருக்கிற ஆசைய கடவுளான என்னாலேயே மாத்த முடியல. கஷ்ட நேரத்துல உனக்கு உதவாத அந்த பணம் வேற யாருக்காவது உதவியா இருக்கட்டும். அதனால அந்த பணத்தை மறுபடியும் நானே எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. சோமுவுக்கு அப்பதான் பண்ணினது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுது. உடனே, கடவுளே, என்னைய மன்னிச்சிடுங்க. நானும் காசை பார்த்த உடனே என்னுடைய நிம்மதியை இழந்துட்டு காசு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுட்டேன். நான் உடனே போய் அந்த காசை வச்சு என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு மகிழ்ச்சியா வாழ போறேன் அப்படின்னு சொன்னான். மனம் திருந்திய சோமு முதல் வேலையா அந்த காசை வச்சு சொந்தமா ஒரு வீடு வாங்கினாரு. கொஞ்சம் விவசாய நிலம் வாங்கி அதுல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதோட அவருடைய வீட்டுக்கு முன்னாடியே சின்னதா ஒரு சிற்றுண்டி கடையும் ஆரம்பிச்சாரு. சோமுவோட மனமாற்றத்தை பார்த்து ராமுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் நண்பர்களான ராமுவும் சோமுவும் ரொம்ப ஒற்றுமையாவும் மகிழ்ச்சியாவும் வாழ்ந்தாங்க. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து.